सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नोद्विग्नचित्तो व्यसनेषु निःस्पृहः श्रुतेषु दृष्टेषु गुणेष्ववस्तुदृक् दान्तेन्द्रियप्राणशरीरधीः सदा प्रशान्तकामो रहितासुरोऽसुरः। प्रशान्तकामः சதா பிரசாந்த காமஹா. பக்தனுடைய மனம் எந்த அலைகளும் காம அலைகளும் இல்லாமல் பக்தியிலே முழுமையாக நிரம்பி இருக்கிறது. அதனால் அவன் எப்படி இருக்கிறான் இந்த உலகத்துல? உத்விக்ன சித்தஹா வியசனேஷு. வருத்தங்கள் அவனை அழுத்தா வண்ணம், அவனை தாக்கா வண்ணம், கஷ்டங்கள் அவனை நெருங்கினாலும் மனமானது அதை கண்டு வருந்தா தன்மை, வருந்தாத மனம் உடையவனாய் இருக்கிறான். ஸ்ருதேஷு குணேஷு திருஷ்டேஷு குணேஷு வஸ்துஷு திருக். எது பார்க்கப்பட்டதோ, எது பார்க்கப்பட போகின்றதோ, எது அவஸ்துவாக இருக்கின்றதோ, எது வஸ்துவாக இருக்கின்றதோ, அவை எல்லாவற்றையும் மனதிலிருந்து நிஸ்பிருகா நீங்கியவனாய், ஸ்பிருகா நிஸ்பிருகா, தாந்தஹா இந்திரியாணி, இந்திரியங்களிடத்திலே தாந்தமான தன்மை, இந்திரியங்கள் அமைதி அடைந்திருக்கக்கூடிய தன்மை. அதே போல பிராணஹா ஷரீரஹா, பிராணனும் அமைதியாக இருக்கிறது, ஷரீரமும் அமைதியாக இருக்கிறது. இப்பேற்பட்டவன் எந்த குலத்திலே பிறந்திருக்கிறான்? ஆசுரஹா, ஆசுரகுலே, அசுரகுலத்திலே பிறந்திருக்கிறான். ஆனால்
அவனிடத்திலே அசுர ஸ்வபாவம் என்பது இருக்கின்றதா என்றால் அவனிடத்திலே ரஹிதஹா ஆசுர பாவஹா, அசுர பாவமானது அவனிடத்திலே கிஞ்சித்தளவும் இல்லை. கிஞ்சித்தளவும் கொஞ்சம் கூட அவன்கிட்ட இல்லை. ஆசுர பாவம் என்பது அவனிடத்திலே இல்லை. அசுர குலத்திலே பிறந்திருந்தாலும் கூட பிரகலாதனிடத்திலே ஆசுர பாவம் என்பது சிறிதேனும் இல்லை. இதை சொல்லிவிட்டு நாரத மகரிஷி மீண்டும் தொடர்கிறார் யுதிஷ்டிரிடத்திலே, யஸ்மின் மகத் குணாராஜன் கிரஹ்யந்தே கவிபிர் முஹு நதே துனா பிதீயந்தே யதா பகவத் ஈஸ்வரே. இங்கே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரகலாதனிடத்திலே என்னென்னலாம் குணங்கள் இருக்கின்றதோ, யஸ்மின் மகத் குணாஹா, யாரிடத்தில் எவனிடத்தில், மகத் குணாஹா பெரிய குணங்கள், போற்றத்தகுந்த குணங்கள் எல்லாம் பார்க்கப்படுகின்றனவோ, அந்த குணங்கள் அத்தனையும் யாரால் சொல்லப்படுகிறது? இப்படியெல்லாம் இருக்கும் என்று யார் இதையெல்லாம் சொல்லுவார்கள்? யார் அனுபவிக்கிறார்களோ அவர்கள்தான் சொல்ல முடியும். யாரிடத்திலே அந்த குணங்கள் இருக்கிறதோ அவர்கள்தான் சொல்ல முடியும். இங்கே சொல்லுகிறார், அப்படி தன்னிடத்திலே அந்த குணங்களை கொண்டு அனுபவிக்கக்கூடியவர்கள் யாரு? இங்கே சொல்லுகின்றார், கவிபிஹி கிருஹ்யந்தே, கவிகளினால், பண்டிதர்களினால் சாஸ்திரத்தை ஊடுருவி அணுகி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ரகசியமான விஷயங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவன் யாரோ அவன்தான் கவி. கவி என்றால் இயற்றுபவன் அல்ல கவி. கிரந்தத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தத்துவத்தை நன்றாக உணர்ந்து 3 காலத்திலும் உண்மையை உணர்ந்தவனாய், சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தாத்பரியத்தை யார் வெளிக்கொண்டு வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கின்றானோ அவனுக்கு பேர் கவி என்று பேர். அப்போ தான் அனுபவிப்பதைத்தான் கவியாக வழிக்கிறான். அதிலிருந்து பிறக்கக்கூடியது கவி. அப்பேற்பட்ட சாஸ்திரத்தை தரிசிக்கக்கூடிய கவிகள் கிரஹியந்தே, அவர்களால் இந்த குணங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்படியெல்லாம் குணங்கள் இருக்கும் பக்தனுக்கு, இவ்வளவு சிரேஷ்டமான குணங்கள் எல்லாம் இருக்கும் என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. சரி, அந்த குணங்கள் அன்றைக்கு இருந்திருக்கலாம், அதை ஞானிகளும் கவிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அதை ஒருவேளை இறைவனிடத்திலே பார்க்கலாம், பக்தனிடத்திலே பார்க்கலாம். இன்றைக்கு அந்த குணங்கள் இருக்கான்னா, யதா பகவதி ஈஸ்வரே, பகவானிடத்திலே பார்க்கப்படுகின்ற, பரமேஸ்வரனிடத்திலே பார்க்கப்படுகின்ற அந்த அத்தனை குணங்களும் இன்றும் அதுனா இன்றும் என்ன அபிதீயந்தே, இன்றைக்கும் அவை மறைந்து போகவில்லை. இன்றைக்கும் அவை உயிரோடத்தான் இருக்கிறது. யார் முகமாவது அந்த பக்தனுடைய குணங்கள் அந்தந்த காலகட்டத்திலே வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இதை சொல்லிட்டு நாரத மகர்ஷி சொல்றார், இந்த உத்தமமான குணம் படைத்தவனை சாதுக்கள் தன்னுடைய பிரசங்கத்திலே பிரகலாதனுடைய கதைகளை உபமானமாக சொல்லி திருஷ்டாந்தமாக கொடுத்து
பிரகலாதனுடைய சரிதத்தை மேற்கோள் காட்டி பேசுகிறார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்திலே உம்மை பற்றி பேசுவதற்கு சொல்லுவானேன், சிரேஷ்டமான உம்மை பற்றி பேசுவதற்கு அசுரகுலத்திலே பிறந்திருக்கக்கூடிய பிரகலாதனை பற்றியே பேசுகிறார்கள் என்றால் உம்மை பற்றி பேசுவதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? என்று சொல்லிவிட்டு பிரகலாதனுக்கு பகவானிடத்திலே இயற்கையாகவே பக்தியானது இருக்கிறது. அந்த பக்தியை, அவனுடைய அந்த பக்தி தன்மையை, அதனுடைய அந்த மகாத்மியத்தை யார் ஒருவராவது விளக்கி சொல்ல முடியுமா என்றால் அது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏதோ மேன்போர்க்காக அவனுடைய பக்தியை பற்றி அங்கெங்குமே சொல்கிறார்களே தவிர, குறிப்பாக காட்டப்படுகின்றதே தவிர, அவனுடைய பக்தியை அளந்து பார்த்து இவ்வளவு சிரேஷ்டமாக இருக்கின்றது என்று யாரால் சொல்ல முடியுமா என்றால் அது அவ்வளவு சுலபமானவை அல்ல. இப்போ இதுவரைக்கும் பிரகலாதனுடைய அந்த தன்மையை அறிமுகப்படுத்திய நாரத மகரிஷி அந்த பிரகலாதனுடைய பக்தி எப்படி இந்த உலகத்திடத்திலே அன்றாடம் செயல்பாடுகளில் வெளிப்படுகிறது, இதுதான் நமக்கு தேவை. நம்ம பக்தனா இல்லையா என்று பார்த்து கொள்வதற்கு, பக்தி செய்யலாமா வேண்டாமா என்று முடிவு செய்வதற்கு, இவனை போன்ற பக்தி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு பிரகலாதனுடைய பக்தியானது எப்படி இந்த உலகத்திலே அன்றாடம் வெளிப்படுகிறது, எந்த ரூபத்திலே வெளிப்படுகிறது, ரொம்ப முக்கியமான பகுதி. வாருங்கள். ந்யஸ்த கிரீடனகோ பாலோ ஜடவத் தன்மனஸ்தயா கிருஷ்ண கிரக கிரஹீதாத்மா ந வேத ஜகதி ஜகதீத்ருஷம். இந்த பிரகலாதன் இப்பொழுதும் குமார பருவத்தில் இருக்கிறான் வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் இப்பொழுதும் அவன் அந்த பால பருவத்துக்குண்டான வாழ்க்கையை தான் வாழ்கிறான். இப்போ பால பருவத்திலே பாலகா, பால பருவத்தில் குழந்தைகளுக்கு என்ன பிரியமாக இருக்கும்? விளையாடுதல், உறங்குதல், உண்ணுதல், அங்குமிங்கும் ஓடுவது, இது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய பாலப்பருவம். ஆனால் இங்கே பிரகலாதன் இந்த பால பருவத்தில் எப்படி இருந்திருக்கிறான் ஒன்னொன்னா சொல்றார். ஜடவத், ஒரு ஜடத்தை போல. ஜடம்னா என்ன அர்த்தம்? அதற்கு உணர்வு என்பது கிடையாதுன்னு அர்த்தம். உயிரற்றது, உணர்வு என்பது கிடையாது. இன்னொருத்தரிடத்திலிருந்து உணர்வை வாங்கி இயங்கக்கூடியது ஜடம். இப்போ பாத்திரம் ஜடம், அதை அக்னியோட நாம் சேர்த்தோமையானால் பாத்திரம் சுடுகிறது. பாத்திரத்துக்கு சுடுகின்ற தன்மை இல்லை, அது அக்னியோட சேர்றதுனால அந்த பாத்திரமும் சுடுகின்ற தன்மையை பெறுகிறது. அப்போ இங்க இவன் எப்படி இருக்கிறானாம்? பால பருவத்துல ஜடவத், ஒரு ஜடத்தை போல, ஒரு உணர்வற்ற பொருளை போல, உணர்வு அற்றவனாக அவன் இருக்கிறான். உணர்வு இருந்தும் உணர்வு அற்றவனாய் அவன் இருக்கிறான். இப்ப நமக்கெல்லாம் உணர்வு இருக்கு, உணர்வை காட்டலன்னா நம்மள எல்லாரும் என்ன சொல்றார்கள்? ஏளனம் செய்கிறார். அதனாலேயே நம்ம உணர்வை காட்டணும்னு நினைப்போம். ஆனால் இவன் உணர்வு இருக்கிறது, ஆனால் நல்ல உணர்வையும் வெளியிலே காட்டவில்லை, துன்பத்தை கொடுக்கக்கூடிய உணர்வையும் வெளியிலே காட்டவில்லை.
அப்போ இவனிடத்திலே அதற்கு உண்டான அந்த ரசம் இல்லாத காரணத்தினாலே, உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ரசம் அவனிடத்திலே இல்லாததுனால நன்மை தீமை, மானம் அவமானம், பிரியம் அப்பிரியம், ஜெயம் அஜயம், இந்த மாதிரியாக வரக்கூடிய சீதம் உஷ்ணம், இந்த மாதிரியாக வரக்கூடிய உணர்வுகள் என்னென்னலாம் உண்டோ அவை அத்தனையும் வெளிக்காட்டாதவனாய் ஒரு ஜடத்தை போல இருக்கிறான். ஏன்னா உணர்வுகள் அத்தனையுமே உணர்பவனுக்கு சொந்தமானவை. உணர்பவன் வாசனையினால் கட்டுப்பட்டவன். உணர்பவனையும் உணர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய 3 விதமான வாசனைகளையும் குணங்களையும் யார் ஒளிர்விக்கிறாரோ அவரிடத்திலே மனம் போய்விட்டால், இந்த மனம், அந்த மனதிலே தோன்றக்கூடிய அந்த 4 அந்த கர்த்திருத்துவ பாவம், மனதிலே உதிக்கக்கூடிய 3 வாசனைகள், அதனால் எழக்கூடிய நன்மை தீமை உணர்வுகள் நம்மை எவ்வகையிலும் தொடுவது கிடையாது. ஜடவத், ஒரு ஜடத்தை போல இவன் இருக்கிறான். உலகத்திடத்திலே உறவாடுகின்ற நேரத்திலே கவனமா இருக்கணும். வீட்டுக்குள்ள இருக்கும்போது அல்ல, உலகத்திடத்திலே உறவாடுகின்ற நேரத்திலே ஒரு ஜடத்தை போல இருக்கிறான். அது எந்த பருவத்திலே? பால பருவத்திலே. ஏன் அவ்வாறு இருந்தான் அது சொல்லணும் அல்லவா? எதனால் அவன் அவ்வாறு ஜடமாக இருந்தான்? உடனடியா சொல்லிவிட்டார். அவன் பால பருவத்திலேயே தன் மனஸ்தயா, தத் தத் மயஹ, அவன் மயமாகவே ஆவதற்காக, தது அந்த பரமாத்மாவிடத்திலே, மனஹா மனதை எப்பொழுதும் அந்த பரமாத்மாவிடத்திலே இருக்கும்படியாக வைத்துக் கொண்டு விட்டான். தன் மனஸ்தயா, பரமாத்மாவிடத்திலே மனம் இருக்கும் வண்ணம் தன்னை பார்த்து கொண்டு விட்டான். அப்படி போனாதான் இந்த ஜடபாவம் வரும். இல்லைன்னா மனசு உடனடியாக தன்னுடைய உணர்வை காட்டுவதற்கு துடிக்கும். உயர்வானவற்றிலே மனம் போக போக உயர்வு அற்றவற்றிலே நம்முடைய கவனம் இருக்காது. நம்ம அதை பொருட்படுத்தவே மாட்டோம். அப்ப இங்கே பால பருவத்திலேயே அவனுடைய மனம் எங்கே இருந்திருக்கிறது? தன் மனஸ்தயா, தது அந்த பரமாத்மா, தத் பரமாத்மா, அந்த பரமாத்மாவிடத்திலே மனமானது முழுமையாக போயிருக்கிறது. குழந்தை பருவத்திலே ரொம்ப ரொம்ப பிடித்தமானது விளையாட்டு பொருள். ஆனால் இவன் என்ன செஞ்சானாம்? ஞஸ்த கிரீடநகஹ, கிரீடநகஹ ஞஸ்தஹ. ஞஸ்தம் என்றாலே துரத்தல். கிரீடநகஹ விளையாட்டு சாமான்கள் அத்தனையும் துறந்துவிட்டு அவனை விளையாட்டு பொருள்கள் எதுவும் கவரவில்லை. விளையாட வேண்டும் என்கின்ற உணர்வு இல்லை. தன்னை மற்றவர்கள் நிந்தித்தாலும் ஸ்துதித்தாலும், தன்னை பிரியமாக நடத்தினாலும் அப்பிரியமாக நடத்தினாலும், அன்பு காட்டினாலும் அன்பு காட்டாவிட்டாலும் மனமானது ஜடத்தை போல இருக்கிறது. காரணம் தன் மனஸ்தயா. விளையாட்டு சாமான்களை எல்லாம் அப்போ
விளையாட்டு பருவத்திலே உயர்ந்த பொருள் விளையாட்டு பொருள் பால பருவத்திலே. அப்போ அதை துறந்து விட்டு அதை விட உயர்வான ஒரு பொருளை மனம் பற்றிடுறதுனால அந்த பொருளை தானாக மனம் துறக்கிறது. அதனால எப்படி இருக்கிறானாம்? கிருஷ்ண கிரக கிரகீத ஆத்மா. கிரகீத ஆத்மா, கவரப்பட்டவனாய். ஆத்மா என்றால் மனது. மனமானது கவரப்பட்டு விட்டதாம். யாரிடத்திலே? கிருஷ்ணஹா. கிருஷ்ணனால், கிருஷ்ண பக்தியினால் மனமானது முழுமையாக கவரப்பட்டு விளையாட்டு பொருள்களை இழந்தவனாய், விளையாட்டை துறந்தவனாய், ஜடத்தை போல இருக்கக்கூடியவனாய், மனதை கிருஷ்ணனிடத்திலேயே வைத்தவனாய் கடைசியில் எப்படி முடிக்கிறார் பாருங்கள். ஜகத் ஈதிருஷம் ந வேத. ஜகத் இவ்வாறு இருக்கின்றது என்கின்ற ஜகத் உலகமானது இந்த பெயருடன் இயங்குகிறது, இந்த ரூபத்துடன் இருக்கிறது, இந்த குணத்துடன் இருக்கின்றது என்று ஜெகத்திடத்திலே போய் உறவாடுதல், அதிலே போய் குணங்களை கண்டுபிடித்தல், அதிலே போய் நாமத்தை கண்டுபிடித்தல், அதிலே போய் பந்தப்படுதல், விவகாரம் செய்தல் என்கின்ற ஏதாவது ஒன்று அவனுக்கு வெளிப்படுகின்றதா என்றால் ஜகத் ஈதிருஷம் ந வேத, அவன் அறியவே இல்லை. இவ்விதமாக இருக்கக்கூடிய சதாசர்வ காலமும் மாறுபாட்டை கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை மனமானது அறியவே இல்லை. இனவேத அறியவே இல்லை. அப்போ அவனை பொறுத்த மட்டுக்கும் மனதிலே ஜகத் என்பது இல்லை. வெளியில ஜகத் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ளே, அவனுக்கு உள்ளுக்குள்ளே, பக்தனுக்கு உள்ளுக்குள்ளே, பிரகலாதனுடைய மனதுக்குள்ளே ஜகத் இல்லை. என்ன அற்புதம் பாருங்க. நமக்கு உள்ளுக்குள்ளேயும் ஜகத் இருக்கிறது, அந்த ஜகத்தையும் நம்மால விட முடியல. வெளியில் இருக்கக்கூடிய ஜெகத்தோடாவது நல்லபடியா உறவாட முடிகின்றதா என்றால் அதுவும் முடியவில்லை. சரி, உள்ள இருக்கக்கூடிய ஜெகத்தோடாவது நான் வாழ்ந்து விடலாமா என்றால் உள்ள இருக்கக்கூடிய ஜெகத் ரொம்ப ரொம்ப வேதனையை கொடுக்கிறது. அப்போ எல்லா வகையிலும் மனமானது வேதனை உருவதற்கு காரணம் என்ன? எதனால மனம் வேதனை உருகின்றது என்றால் உள்ளுக்குள்ளே ஜெகத்தானது நுழைந்த காரணத்தினாலே. இந்த பக்தனிடத்திலே அந்த ஜெகத் என்பது கிஞ்சித்தளவும் இல்லை. சரி, பக்தனிடத்திலே உலகம் இல்லை, நாமரூப பிரபஞ்சமானது, விகாரப்படக்கூடிய பிரபஞ்சமானது உள்ளத்துக்குள்ளே இல்லை. இப்ப நம்முடைய மனதுக்குள்ள ஜெகத் இருக்கு. ஏன் ஜெகத் உள்ள வந்தது? நான் விரும்பியதால் வந்தது. ஏன் விரும்பினேன்? இறைவனை விட உயர்வானது ஜெகத் என்று நினைத்தேன். என்னை விட உயர்வானது ஜெகத் என்று நினைத்தேன். எல்லா நன்மையும் எனக்கு ஜெகத்து தான் கொடுக்கும் என்று நினைத்தேன். ஆகையினாலே ஜெகத்தை விரும்பினேன். அதனால ஜெகத் உள்ள வந்து விட்டது. இப்ப இந்த ஜெகத்தானது வெளியில போணும், என்ன செய்வது? தன் மனஸ்தயா, மனதை அவனிடத்திலேயே வைத்திருக்க பழகினான். எப்படி? அது அடுத்த பாடல சொல்றார் பாருங்கள். என்ன அழகான சாதனம். மனதை அவன்கிட்டயே வச்சிருக்கணும்.
எப்போ வைக்கிறது? வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் வச்சா போருமா? அல்லது ஒரு நாளில் காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் வச்சா போருமா? அல்லது நல்ல நாள், ஜெயந்தி நாள், அந்த நாளில் மனதை கொண்டு போய் இறைவன்கிட்ட வச்சா போருமா? அல்லது சத்சங்கத்துக்கு வரும்போது மட்டும் இறைவனிடத்திலே மனம் இருந்தால் போதுமா? மனதை எப்பொழுது இறைவனிடத்திலே வைப்பது? அழகான அந்த பக்தன் எப்படி இருந்தான் இந்த உலகத்திலே என்பதற்கு தன் மனஸ்தயான் அவனிடத்திலேயே மனதை வைத்திருக்கிறான் அல்லவா? அதனுடைய தன்மை எப்படி இருக்காம்? ஆசீன பர்யடன் அஷ்ணன் ஷயான பிரபிபன் புருவன் நானு சந்தத்த ஏதானி கோவிந்த பரிரம்பிதா. கோவிந்த, கோ என்றால் ஜீவராசி, கோவிந்தன் என்றால் ஜீவராசிகளை எல்லாரையும் தன் பாதுகாப்பிலே அரவணைப்பிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் யாரோ அவனுக்கு பெயர் கோவிந்தன் என்று பொருள். அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாவிடத்திலே பரிரம்பிதா ஆசீனஹா. கோவிந்தனை பக்தியினால், பக்திங்கிற சாதனத்தை கொண்டு பரிரம்பிதா ஆசீனஹா, அவனை மனதால் தன் ஹிருதயத்திலே இருத்தி வைத்து அவனையே நினைத்த காரணத்தினாலே அவன் தன்னுடனேயே இருக்கிறான், தானாகவே இருக்கிறான் என்கின்ற அந்த எண்ணம் ஆசீனஹா, பரிரம்பிதா ஆசீனஹா, பகவான் தன்னுடன் இருக்கிறார், தன்னுடனேயே கோவிந்தன் ஏகமாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட அந்த பிரகலாதன் வெளியிலே போய் நாராயணனை தேடவில்லை, தனக்குள்ளேயே இருக்கிறான் என்பதை உணர்ந்த காரணத்தினாலே அதனுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு என்ன ஆகிவிட்டது? தன்னுடனேயே நாராயணன் இருக்கிறான் என்பதை உணர்ந்த காரணத்தினாலே அந்த உணர்வினுடைய தன்மை பர்யடன், உட்காரும் தோறும் நாராயணனுடைய ஸ்மரணையோடையே அமர்கிறான். அஷ்ணன், சாப்பிடும் தோறும் நாராயணனுடைய ஸ்மரணையோடையே சாப்பிடுகிறான். ஷயானஹா, படுக்கும் தோறும் நாராயணனுடைய ஸ்மரணையோடையே படுக்கிறான். பிரபிபன், குடிக்கும் தோறும் நாராயணனுடைய ஸ்மரணையுடனேயே குடிக்கிறான், தண்ணீர் குடிக்கும் தோறும். புருவன், பேசும் பொழுதும் நாராயணனுடைய ஸ்மரணையுடனேயே பேசுகிறான். ஏதானி, இவ்விதம் உட்காருவது, சாப்பிடுவது, படுப்பது, தண்ணீர் குடிப்பது, பேசுவது, இவைகள் எல்லாவற்றையும், ஏத்தானே மேலே சொன்ன இவை எல்லாவற்றையும் அவன் செய்து கொண்டிருந்தாலும் நாராயணனுடைய அந்த ஐகாகிர பாவமானவனிடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே ஏதானி ந அனுசந்தத்த, அவன் இந்த செயல்களை எல்லாம் அறிந்து கொள்ளவே இல்லை, அறிந்து செய்வதும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்ல வரார். போன பாடல ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கார், இந்த பாடல ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வரார்.
தான் எல்லா வேலைகளையும் செய்கிறார். உட்காருவது ஒரு வேலை, சாப்பிடுவது ஒரு வேலை, படுப்பது ஒரு வேலை, தண்ணீர் குடிப்பது ஒரு வேலை, பேசுவது ஒரு வேலை. இவை அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாலும் கூட ந அனுசந்தத்தை, இந்த செயல்கள் அத்தனையும் அறிந்து செய்வதாக இல்லை. அப்போ என்ன நடக்கிறது இங்கே? போன பாடல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயமும் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வருகின்றார் நாரத மகரிஷி. போன பாடல்ல ஞாதாவை அறிமுகப்படுத்தினார். அறிபவன், நோவர், அந்த நோவர் அங்கே இல்லை. பார்ப்பவர், பேசுபவர், அறிபவர், அந்த நோவர், நோவர் என்று சொல்லக்கூடியவன் அங்கே இல்லை. காரணம் தன் மனஸ்தயா, மனமானது அவன்மயமாகவே ஆகி போன காரணத்தினாலே அங்கே அறிபவன், கர்த்தா, நோவர் அங்கே இல்லாமல் போய்விடுகிறார். இங்கே இந்த பாடல சொல்லுகிறார், ஐ ஆம் டூயிங் திஸ், நான் இதை செய்கிறேன். இப்போ உட்காருவது, பேசுவது, சாப்பிடுவது, உறங்குவது, படுப்பது, நடப்பது, வேலை செய்வது, உறவாடுவது, இதெல்லாம் ஒரு செயல் என்றால் நாம் என்ன சொல்லுவோம்? ஐ ஆம் டூயிங் திஸ், ஐ ஆம் நாட் டூயிங் தட். இங்கே அது நான் செய்கிறேன் என்கின்ற அந்த பாவமும் இவனிடத்திலே இல்லை. அந்த செயல்பாடுகளை இவன் அறியவில்லை. பிரகிருத்தியானதை வேலை செய்து கொண்டிருந்த போதும் கூட தான் செய்கிறோம் என்கின்ற அந்த எண்ணமும் அவனிடம் இல்லை. அவன் எப்படி இருக்கானாம்? மூணாவது ஒரு முக்கியமான லட்சணம் சொல்றார் இந்த பாடல்ல. இதுதான் பக்தியினுடைய சிரேஷ்ட நிலை, பக்தனுடைய சிரேஷ்ட நிலை. ஒருவேளை நமக்கு இந்த பாவம் இருந்தால் நிச்சயமாக நாமும் தைரியமாக சொல்லிக்கொள்ளலாம், நானும் நாராயணனுடைய பக்தன் தான், நானும் இந்த பக்தி பாதையில் தான் சரியாக போய்கொண்டிருக்கிறேன், தைரியமா சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 2 பாடல் ஒரு முக்கியமான பாடல். பக்தியானது எப்படி வெளிப்படுகிறது? क्वचित् क्वचित् रुदति वैकुंठ, क्वचित् रुदति वैकुंठ चिंता बलचेतनः, क्वचित् क्वचित् हसति तच्चिंता, क्वचित् हसति तच्चिंता, ह्लादे उद्गायते क्वचित्, ह्लादे उद्गायते क्वचित्, नदते क्वचित्, नदते क्वचित् उत्कण्ठो, विलज्जो नृत्यते क्वचित्, क्वचित् 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 भावनायुक्तः, क्वचित् भावनायुक्तः तन्मयोनुचकारः. இங்கே மூன்றாவது முக்கியமானது, அங்கே கர்த்திருவ பாவம், இரண்டாவது காரிய பாவம். இங்கே
நான் என்கின்ற பாவமும் விடப்படுகிறது. நான் பக்தன், நான் பகவானை தியானிக்கிறேன், பகவானுடன் இருக்கிறேன், அந்த எண்ணமும் விடப்படுகிறது. அது எப்படி தெரியும்? சில சமயம் அந்த ஒன்றுபட்ட நிலையிலே, ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுபட்ட நிலையிலே ஜீவனிடத்திலிருந்து நமக்கு தெரிவதற்காக இந்த அனுபவங்கள் எல்லாம் காட்டப்படுகிறது. ஜீவன் பரமாத்மாவுடன் ஒன்று கலந்து விட்ட காரணத்தினாலே அவனுடைய கண்களிலிருந்து அழுகை என்பது வருகிறது. क्वचित् வைகுண்ட சிந்தா, பகவானுடைய அந்த ஒன்றுபட்ட அனுபவத்தின் காரணத்தினாலே ஏற்பட்ட சிந்தா எண்ணமானது நினைப்பினாலே ஒன்று கலந்து போன காரணத்தினாலே ஷபல சேதனஹா ருததி, இறைவனுடன் இந்த சித்தமானது ஒன்று கலந்து போய் ஷபலஹா கலங்கிய மனம் அது வெளிப்படும் போது சேதசகா மனதிலே அது வெளிப்பட்டு கலங்கிய புத்தி உடையவனாய் ஆகி கண்களின் வழியாக ருததி அழுகிறான். பக்தியினுடைய மேன்மையான நிலை, பக்தனுடைய மேன்மையான நிலை, இறைவனுடன் ஒன்று கலந்து விட்ட அந்த நினைவு. ஏனால் பிரிந்தவர்கள் மீண்டும் சேரும்போது சேர்ந்த அந்த அனுபவம் மனதிலே உதித்து விட்டது என்றால் மனம் தன்னை இழந்த காரணத்தினாலே, ஒன்றுபட்டு விட்ட காரணத்தினாலே ருததி அழுகிறது. ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு அழுகையாக வருகிறது. இதைத்தான் கண்ணதாசன் பாடுறார். ஒருவேளை அவர் இதை படிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையா இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி. ஒன்று கலந்து ஜீவனும் பிரம்மனும் ஒன்று கலந்து அந்த நினைப்பினாலே ஏற்பட்ட அனுபவம் சில நேரத்திலே அது அழுகையாக வெளிப்படுகிறது. क्वचित् வைகுண்ட சிந்தா சபலஹா சேதனஹா ருததி. क्वचित् சில நேரத்திலே என்ன நடக்கின்றதாம்? ஆஹ்லாதஹா, பகவானுடைய நினைப்பானது மனதிலே உதிக்கும் போது ஆஹ்லாதஹா சந்தோஷத்தினுடைய மகிழ்ச்சியினுடைய உச்ச நிலைக்கு போகின்றான். அவரை நினைக்க நினைக்க மனதிலே சந்தோஷம் பீரிட்டு கொண்டு வருகிறது. ஆஹ்லாதஹா கொச்சித், கொச்சித் சில நேரத்திலே ஹசதி சிரிக்கின்றான். பகவானுடைய அந்த வைபவத்தை நினைத்து நினைத்து பகவானுடைய லீலைகளை, உலகத்தை நடக்கக்கூடிய லீலைகளை எல்லாம் பார்த்து ஹசதி வாய்விட்டு சிரிக்கிறான். கொச்சித் சில நேரத்திலே அவனை மறந்து உத்காயதி உறக்க பாடுகிறான். இதெல்லாம்
பக்தியினுடைய வெளிப்பாடு. பாருங்கள், பாலனாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு இதெல்லாம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். வளர்ந்ததற்கு பிறகு வருவதல்ல, உடலும் மனதும் வளர்ந்ததற்கு பிறகு வருவதல்ல. வளராத உடலும் வளராமல் மனதும் வாசனையினாலே விரிவடையாமல் இருக்கக்கூடிய காலத்திலே இதெல்லாம் உள்ள போயிடுது. அப்போ அவனிடத்திலே தன்னை இழந்தான், தன் நாமம் கெட்டான் அப்படிங்கிறார் அப்பர் சுவாமி. தன்னை இழந்து இறைவனோட ஒன்று கலந்த காரணத்தினாலே அழுதல், மகிழ்ச்சி அடைதல், சிரித்தல், உறக்க பாடுதல். அது மட்டும்தானா? கொச்சித் உத்கண்டோஹோ, கொச்சித் உத்கண்டோஹோ நததி. சில நேரத்தில் உறக்க வாயை துறந்து, கண்டத்தை அதிகமாக பயன்படுத்தி வாயை துறந்து நததி சப்தம் போடுகிறான், உறக்க சப்தம் போடுறான். அடுத்தது கொச்சித், சில நேரத்திலே விலஜ்ஜஹா நிர்த்தியதி, வெட்கமே இல்லாமல். லஜ்ஜா விலஜ்ஜா, லஜ்ஜா என்றால் வெட்கம், விலஜ்ஜ விலஜ்ஜஹா என்றால் வெட்கமே இல்லாமல். சில நேரத்தில் வெட்கமே கிடையாது, யாரை குறித்தும் அவனுக்கு கவலை இல்லை. என்ன செய்கிறான்? நிர்த்தியதி, நடனம் ஆடுகிறான். இறைவனுக்காக நடனம் ஆடுதல், வெட்கத்தை விட்டு நடனம் ஆடுதல். ஷரீர அபிமானமும் உணர்ச்சியினுடைய உந்து சக்தியும் அகங்காரமும் இருக்கும்போது வெட்கமும் நடனமாடுதலும், வெட்கமும் விட்டு போகாது, நடனமாடுதலும் நடக்காது. அப்ப தன்னை விட்டு இதெல்லாம் போனால்தான் இறைவனோட மனம் ஒன்று கலக்கும் போது ஷரீர அபிமானம் போய்விடுகிறது, மனதிலே உணர்வுகள் இல்லை, அகங்காரம் இல்லை. ஆகியனாலே நிர்த்தியதி கொச்சித், சில நேரத்தில் வெட்கம் இல்லாமல் கூத்தாடுகிறான். அடுத்து பாருங்கள், இந்த குழந்தை என்ன செய்கின்றதாம்? கொச்சித், சில நேரத்திலே தத் பாவனாயுக்தா, தத் கிருஷ்ணா, கிருஷ்ண பரமாத்மாவையே தன்னாக பாவித்துக் கொண்டு, பரமாத்மாவை தன்னுடையவனாக பாவித்துக் கொண்டு, தன்னையே கிருஷ்ணனாக பாவித்துக் கொண்டு, தன்மயா, கிருஷ்ணமயமாகவே இருந்து கொண்டு, கிருஷ்ண பரமாத்மாவாகவே இருக்கின்ற காரணத்தினாலே பரமாத்மா என்னென்னெல்லாம் காரியங்கள் செய்வாரோ அத்தனை காரியங்களையும் இவன் செய்கிறானாம். அதுக்கு என்ன அழகான வார்த்தை பயன்படுத்துறார் என்றால், கிருஷ்ணஹா தன்மயோஹோ அனுச்சகாரே. அதை தொடர்ந்து கிருஷ்ணமா தன்மயமாகவே ஆகி போய் அனுச்சகார, அவர் என்னென்னலாம் செயல்கள் லீலைகள் செய்வார்களோ அத்தனை சேஷ்டைகளையும் தானும் அப்படியே செய்கிறான். பக்தியினுடைய வெளிப்பாடு. இங்க கவனிக்கவும், கர்த்திருவ பாவமும் இல்லை, கிரியாபாவமும் இல்லை. அப்போ கிருஷ்ணனாகவே இருந்து செய்யப்படுகின்ற காரணத்தினாலே பாடுவது, ஆடுவது, கூப்பாடு போடுவது, பேசுவது, நடனமாடுவது, சிரிப்பது, அழுவது, சந்தோஷப்படுவது,
பகவான் என்னென்ன லீலைகள் செய்தாலோ அத்தனையும் செய்கிறான். அது மட்டும்தானா? அடுத்து வரக்கூடிய பாடலும் முக்கியமானது. கொச்சித் உத்புல கஸ்தூஷ்ணீம் ஆஸ்தே சம்ஸ்பர்ஷ நிர்வ்ருதா அஸ்பந்த பிரணயானந்த சலிலாமேலிதேக்ஷணஹ. சம்ஸ்பர்ஷஹ, பகவானுடைய அந்த பாவ ஸ்பர்ஷத்தினாலே, பக்தியினாலே, பகவானுடைய ஸ்பர்ஷம், சம்ஸ்பர்ஷா, பகவானுடைய ஸ்பர்ஷத்தின் தொடு உணர்ச்சியின் மனமானது பகவானை தொட்டு அந்த உணர்விலேயே இருக்கின்ற கொச்சித் சில நேரம் நிர்வ்ருதா. நிர்வ்ருதா, நிர்வ்ருதா என்றால் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு, எல்லா சேஷ்டைகளிலிருந்தும் விடுபட்டு நிவிருத்தி தன்மை உடையவனாய், சுகம் அடைந்தவனாய், ஒரு சேஷ்டையும் இல்லாமல் மனதிலே சுகஸ்வரூபமாய் இருக்கிறான். இதுவும் சில நேரம் நடக்கிறது. அவ்வாறு ஒன்றுமே செய்யாமல் தன் நிலையிலே இருக்கும் போது என்னெல்லாம் நடக்கிறதா அவன்கிட்ட? ஒண்ணுனா சொல்றார். உத்புலகா, உத்புலகா, உடல்ல இருக்கக்கூடிய மயிர்கள் எல்லாம் சிலிர்த்து கொண்டு இருக்கிறது. உத்புலகா, உடல்ல இருக்கக்கூடிய மயிரெல்லாம் சிலிர்க்கிறது ஆச்சரியத்தின் காரணத்தினாலே. சுகமாக இருக்கின்ற காரணத்தினாலே யாராவது அதனிடம் அது ஏதாவது கேட்டால் தூஷ்ணீம் ஆஸ்தே, ஒன்னும் பேசுறதில்ல. தூஷ்ணீம், மௌனமாக, ஆஸ்தே இருந்து விடுகிறான். பேசாமல் சில நேரம் பேசாமல் இருந்து விடுகிறான். பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. இரண்டாவது ஒரு பொருள் என்று இருந்தால் பேசலாம். தன்மயமாகவே ஆகிவிட்ட காரணத்தினாலே தூஷ்ணீம் ஆஸ்தே, அமைதியா இருந்து விடுகிறான். அதோடு மட்டுமா? அஸ்பந்த பிரணயானந்த, எந்த ஆட்டமும் இல்லாத ஸ்திரமாக இருக்கக்கூடிய, ரொம்ப 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 வலிமையாக இருக்கக்கூடிய அன்பினால், பிரணய ஆனந்தம், அன்பினால் உண்டாக இருக்கக்கூடிய சந்தோஷத்தினாலே கண்களிலிருந்து தரதர கண்ணீர் வருகின்றதா. ஆனந்த சலிலா, கண்களிலிருந்து ஆனந்த பாஷ்மமானது ஏற்படுகிறது. அதனால என்ன பண்ணிக்கிறான்? ஆமீலிதா ஈக்ஷணஹா, கண்களை எல்லாம் மூடிக்கொண்டு ஜலமானது கண்களிலிருந்து வரக்கூடியதை அப்படியே விட்டுவிட்டு இரு கண்களையும் மூடிக்கொண்டு ஹிருதயத்திலே இறைவனுடையே அமைதியாக அமர்ந்து விடுகிறான். சரி, இதெல்லாம் அவனுக்கு, அவன் பக்தன், அவன் பிறப்பாலேயே பக்தன், அவனுக்கு இந்த பாவம் எல்லாம் இருக்கிறது. அதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவன் எங்களுக்கு என்ன செய்ய போகிறான்? அவனால எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன நன்மை? அதையும் சொல்றார் பாருங்கள். ச உத்தம ஸ்லோக பதாரவிந்தயோஹோ நிஷேவயா கிஞ்சன சங்கலப்தயா தன்வன் பராம் நிவృత్తిமாத்மனோ முகுஹு துஸ்ஸங்க தீனான்ய மனஷமம் வ்யதாத்.
சஹா பிரஹ்லாதா, அந்த பிரஹ்லாதன், இந்த உத்தமமான பக்தன், அகிஞ்ச அகிஞ்சனே சங்கா லப்தயா, அகிஞ்சனே சங்க லப்தயா, அடைய முடியாத மிகவும் துர்லபமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவுடைய பாதார விந்தத்தை பக்தர்களால் அடைய முடிகின்ற அந்த பாவம் உடைய அந்த பரமாத்மாவனுடைய உத்தம ஸ்லோகா, பரமாத்மாவனுடைய அந்த பாதார விந்தயோகோ, பரமாத்மாவுடைய பாதார விந்தத்திலே நிசேவையா, எப்பொழுதுமே சேவகம் என்பது இவனால் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. அதனால என்ன செய்கின்றானாம்? அந்த சேவிப்பதனால ஆத்மனஹா முகுஹு பராம் நிர்விருத்திம் தன்வன், தன்னுடைய மனதுக்கு எப்பொழுதுமே ஆனந்தத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றானாம். பரமாத்மாவை நினைத்து பரமாத்மாவை சேவிப்பதனாலேயே அந்த ஆனந்தத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். அதனால தன்னை நோக்கி வரக்கூடிய ஏழைகள், கஷ்டப்படக்கூடியவர்கள், இறைவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்று வரக்கூடிய மக்கள், அப்பேற்பட்டவர்கள் பரமாத்மாவுடைய சங்கத்தை விரும்பாமல் துன்பத்தை கொடுக்கக்கூடிய சங்கத்தை விரும்பி இருக்கக்கூடியவர்களுக்கு துஸ்ஸங்கஹா தீனஹா ஜனாஹா, துஸ்ஸங்கம், சத்சங்கத்தை விட்டுவிட்டு துஷ்டமான சங்கத்திடத்திலே பற்று வைத்து, அதனால் தீனஹா, தனக்கு ஆனந்தம் இருந்தும் தன்னால் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியக்கூடியதாக இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத நோய்வாய்ப்பட்டவனாய், தீனனாய், ஏழையாய் தன்னை நினைத்துக் கொண்டு, தனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு என்பதால் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை அஸ்ய மனஹா, அப்பேற்பட்ட மற்றவர்களுடைய மனதை கூட சமம் வியதாது, அவர்களுடைய மனமும் தன்னை போல சாந்தமாகும்படி, சமம் அமைதி அடையும்படி அவர்களுக்கும் இந்த நல்ல மார்க்கத்தை உபதேசம் செய்வதன் மூலமாக, உணர்த்துவதன் மூலமாக, வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக, எடுத்து போதிப்பதன் மூலமாக அவர்களுடனேயே இருந்து அவர்களுக்கும் இந்த ஆனந்தத்தை கொடுத்தான், செய்து வந்தான். அப்போ தான் மட்டும் வாழ்வது அல்ல, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய துசங்கத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் சத்சங்கத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கும் இந்த மேலான ஆனந்தத்தை கொடுத்தல், ஊட்டுதல், அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வேதனையை, ரோகத்தை போக்குதல், இதுதான் இருக்கக்கூடிய சேவையிலேயே உயர்ந்த சேவா, உயர்ந்த சேவா. மற்ற எல்லா சேவையும் நாம் ரொம்ப ரொம்ப பெரிதாக நினைத்து கொண்டிருந்தாலும் பகவான் கீதையில சொல்றார் அல்லவா, திரவிய யஜ்ஞாஹா தபோ யஜ்ஞாஹா, விதவிதமான யஜ்ஞங்கள்லாம் சொல்லிட்டு எல்லா யஜ்ஞத்தையும் விட உயர்ந்த யஜ்ஞம் ஞான யஜ்ஞம் பரந்தப, இருக்கக்கூடிய யஜ்ஞத்திலேயே சிரேஷ்ட யஜ்ஞம் ஞான யஜ்ஞம், அதற்கு ஈடு வேறு ஒன்றும் இல்லை. ஏண்டாண்ணா, சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாபியதே, ஞானம்தான் ஒரு ஜீவனுடைய கர்ம வினையை முழுமையாக அழிக்கக்கூடிய
வல்லமை படைத்தது. மற்றதெல்லாம் கர்மத்தை கொடுக்கும் வல்லமை படைத்தது. ஞானம் ஒன்றுதான் கர்மத்தை சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி என்று சொல்லக்கூடிய 3 விதமான கர்மத்தை வேரோட வெட்டி சாய்க்கக்கூடிய வல்லமை. அந்த ஞானத்தை இந்த இடத்துல ஞானம்னு சொன்னாலும் சரி, பக்தின்னு சொன்னாலும் சரி, யார் அதை கொடுக்கிறார்களோ அவர்கள் மேன்மையானவர்கள், சிரேஷ்டமானவர்கள். அப்பேற்பட்டவன் இறைவனுக்கு ரொம்ப 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 சிரேஷ்டமானவன். உலகத்துக்கு சிரேஷ்டமானவனோ இல்லையோ, உலகத்தாரால் போற்றப்படக்கூடியவர்களோ இல்லையோ, உலகத்தார் அவர்களை மதிக்கிறார்களோ இல்லையோ, உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றதோ இல்லையோ, அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இறைவனுக்கு அவர்கள் ரொம்ப 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 சிரேஷ்டமானவர். அதனால தான் பகவான் சொல்றார், அப்பேற்பட்ட பக்தன் நமே பக்தா பிரணஷ்யதி. அப்பேற்பட்ட என்னுடைய பக்தன் அழிவது இல்லை, அவனை விட்டும் நானும் அழிவது இல்லை, என்னை விட்டு அவனும் அழிவது கிடையாது. இப்பேற்பட்ட பக்தனுக்கு ஹிரண்யகசிபுவானவன் ரோதனத்தை செய்கிறான், துன்பத்தை கொடுக்கிறான். பகவானுடைய பக்தனுக்கு சொல்ல போனால் பகவான் வேறு பக்தன் வேறு அல்ல. ஆத்மா து மே மதம்ங்கிறார். ஞானி து ஆத்மா, ஞானிதான் என்னுடைய ஆத்மா, இது என்னுடைய கருத்து. அப்போ பக்தனும் பகவானும் வேறு வேறு அல்ல. அப்பேற்பட்ட உத்தமமான பாகவதன், உத்தமமான மகாபக்தன், தஸ்மின் மகாபாகவதே மகாபாகே மகாத்மனி ஹிரண்யகசிபு ராஜன் அகரோத் அகரோத் அகமாத்மஜே. பெரிய மகத் ஆத்மனி மகாபாகே மகாபாகவதே, பெரும் பாக்கியம், பாக்கியம் கொண்டவனும். ஏன் இந்த பாக்கியத்தை இங்க போடுறார் பாருங்கள், மகாபாகே, பெரும் பாக்கியம். ஒருவனுக்கு எந்த ஒரு பாக்கிய குறைவும் இல்லாமல் இருக்கணும். ஏதாவது ஒரு பாக்கிய குறைவு இருந்தால் இறைவனிடத்திலே மனது ஓடாது. அதான் மகாபாகே, எல்லா பாக்கியத்துக்கும் சொந்தக்காரன். புத்திர பாக்கியம், கிரக பாக்கியம், ஆயுள் பாக்கியம், ஆரோக்கிய பாக்கியம், ஐஸ்வர்ய பாக்கியம், பாரியா பாக்கியம், பதி பாக்கியம், கலத்திர பாக்கியம், தேக கேக அஸ்வ கஜ எல்லாம் பாக்கியம் பாக்கியம் பாக்கியம். மகாபாகியா. ஏன் இவனை மகாபாகியவான்னு சொல்றாரானா, இவை எல்லாம் இருந்தும் அவைகளிடத்திலே மனம் போகாத மகாபாகவதா பிரகலாதா. இப்ப நமக்கு இதெல்லாம் பாக்கியம் சொல்லிட்டு, புண்ணிய வசத்தினாலே கிடைத்த பாக்கியம் சொல்லிட்டு, இதை பெற்ற நாம் மகா பாகவதனாக இல்லாமல் மகா போகியாக, மகா மோகியாக, மகா ரோகியாக இருப்போம். ஆனா எப்படி இருக்கான்? மகாபாகே மகாபாகவதே, எல்லா பாக்கியமும் இருக்கிறது, ஆனால் மனம் மகாபாகவதா. பாகவதர்களுக்கு எல்லாம் உத்தமமான மகத் பாகவதன் பிரகலாதன். அவனுடைய மனது எப்படி இருக்கிறான்? மகாத்மனி, பெரும் மனது படைத்தவன். ஏன் இந்த வார்த்தையை அடிக்கடி போறார்? பெரும் மனது, பெரும் மனதுன்னு, பெரிய மனதுன்னு.
தனக்கு இன்னல் செய்யக்கூடியவர்களை கூட அதை பொருள்படுத்தாமை, இவர்கள் தனக்கு இன்னல் செய்கிறார்களே என்கின்ற அந்த எண்ணம் கூட இல்லாமை, தனக்கு இப்படி ஒரு கஷ்டம் நடந்து கொண்டிருக்கிறதே அந்த எண்ணம் இல்லாமை. மகாத்மனி, பெரிய மனது. தன்னை போல இருக்கக்கூடிய மற்றவர்களை உத்தாரணம் செய்து வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், அவர்களையும் கரையேற்றி விட வேண்டும். எவ்வளவு பெரிய மனம் இருந்தால், மகத் மனமாக இருந்தால், தன்னை கொல்லுவதற்கு காவலாளிகளை ஏவிவிட்ட அப்பாவை தான் வைகுண்டம் போவதற்கு முன்பாக என் அப்பா வைகுண்டம் போனோன்னு கேட்கிறான. எவ்வளவு பெரிய மனகத், எவ்வளவு பெரிய மனம் அது. எவ்வளவு பெரிய மனம் இருந்தால் கேட்க முடியும். அப்பேற்பட்ட மகத் மனஹா, மகத் ஆத்மனி, மகாபாவே மகாபாகவதே தஸ்மின் பிரஹ்லாதே. அப்பேற்பட்ட அந்த பக்தனிடத்திலே ஹிரண்யகசிபு அகம் அகரோத், பாவத்தை செய்ய ஆரம்பித்தான். தீய செயல்களை எல்லாம் அவனிடத்திலே செய்ய ஆரம்பித்தான். பக்தனிடத்திலே கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பித்தால் பக்தனுக்கு அதனால் ஒரு விதமான நன்மையும் தீமையும் இல்லை. ஆனால் அது உடனடியாக யாரை பாதிக்கிறது என்றால் பகவானை பாதிக்கிறது. ஏன்? அடுத்த வாரம் வாருங்கள், விரிவாக பார்ப்போம் சொல்றார். ரொம்ப அழகான பகுதியுமே தான் வரப்போகிறது. அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.